இருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்க இதை உங்கள் வீட்டு வாசலில் வையுங்க. நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் நிலைவாசல் தான். அந்த காலத்துலலாம் நிலைவாசல்ல தான் விளக்கேற்றுறதுக்கும் மாடம் வச்சிருப்பாங்க. இப்போதான் நாம் நவீன முறைப்படி பூஜை அறை வாஸ்து இதன்படி நம்ம வீட்டுக்குள்ளேயுமே நாம் பூஜை அறையை அமைக்கிறோம், வீட்டுக்குள்ளேயுமே தீபம் ஏற்றுறோம். அந்த காலத்தில் குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் முக்கியமான வழிபாடாக இருந்தது. அதற்கடுத்தது எல்லை தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமாக இருந்தது. இந்த 2 தெய்வங்களையும் தான் தொடர்ந்து வழிபட்டு வந்தாங்க. கடன் தொல்லை இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு இந்த 2 தெய்வங்களின் வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வருகிற பஞ்சமி யாகவேள்வியில் அன்னை வாராகிக்கு நடக்க இருக்கும் பூஜையில் ஸ்ரீசக்கரம் வைத்து வழிபாடு செய்ய இருக்கிறோம். அந்த ஸ்ரீசக்கரம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிலைவாசல்ல ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்துல தண்ணீர் ஊற்றி பூசணி பூ, அதாவது நம்ம மார்கழி மாதத்துல பூசணி பூ வாசல்ல வைப்போம் இல்லையா, அந்த பூவை அந்த தண்ணீர்ல போட்டு வைக்கணும். எனக்கு இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் சொல்கிற பூசணி பூ நீங்கள் கிராமப்புறத்தில் இருந்தீங்கன்னா கிடைக்கும், மற்றபடி எங்களுக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க பூசணி விதைகள், அது உங்களுக்கு அந்த பச்சை கலரில் கிடைக்கும்ல அந்த சீட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வெள்ளை கலரில் கிடைக்கக்கூடிய சீட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பூசணி விதைகளை தண்ணீரில் போட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலுடைய வலது புறத்தில் வச்சுருங்க. இதை நீங்கள் தொடர்ந்து 9 நாட்கள் செய்யணும். எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சுட்டு அது பக்கத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு நிறை சோம்பலையும் தண்ணீர் வச்சிருங்க. மறுநாள் அந்த நிறை சோம்பு தண்ணீரை குளிக்கிற தண்ணீரில் கலந்துக்கோங்க. அந்த பூசணி விதையை நீங்கள் வெளியில் ஏதாவது செடி கடியில் ஊற்றிடணும். இதை போல் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது, வேலையே எனக்கு கிடைக்கலைங்க, நிரந்தரமான வேலை இல்லை, நிரந்தரமான தொழில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உடனடியாக நல்ல வேலை கிடைக்கும், தொழில் உண்டாகும், அது மாதிரி நோய் இல்லாத வாழ்வு உண்டாகும், செல்வம் பெருகும், கடன் தீரும். மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான். இதை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. குலதெய்வ வழிபாடு மறுபடி சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். குலம் காக்கும் தெய்வம் குலதெய்வம். அதை ஒவ்வொரு முறைப்படி நாம் கரெக்டாக வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சீரும் சிறப்புடன் செல்வாக்கோடு இருக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். மகா பெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.